ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆன்லைன்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ 6வது அப்ளிகேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து அப்ளிகேஷன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எக்ஸாம் ரொம்ப 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 பக்கமா வந்துடும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம சேனல்ல வர்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கான வீடியோவா தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோ தான் இருக்கும். ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அது மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிட்டு நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு குயிலை பார்த்து, குயிலே நீ கருப்பா இல்லாம இருந்திருந்தீன்னா ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு கடலை பார்த்து சொல்லியிருக்கான், கடலே நீ உப்பா இல்லாம இருந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஒரு ரோஜாவை பார்த்திருக்கான், ரோஜாவே உங்ககிட்ட முள்ளு இல்லாம இருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னனவும், அந்த மூணுமே சேர்ந்து அந்த மனிதன் சொல்லிருக்கு, மனிதா நீ பிறரிடம் இருக்கும் குறைகளை கண்டுபிடிக்காம இருந்தால் நீயும் மிக அழகாக இருந்திருப்பாய், மனிதனும் மிக அழகாக இருந்திருப்பான் அப்படின்னு அந்த மூணுமே அவனை பார்த்து சொல்லியிருக்கு. ஸோ பொதுவா நம்மகிட்ட என்ன இருந்தாலுமே அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்றதா இருக்கும். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏப்பா 6 லட்சம் பேர் எழுதுறாங்க, 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, உனக்கு எங்கப்பா கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைனாக்கா நீங்க 10th இவ்வளவு மார்க் எடுத்த, +2 இவ்வளவு மார்க் எடுத்த, நீங்க எல்லாம் எப்படி டிஎன்பிஎஸ்சி அடிச்சிருவியா அப்படிலாம் கேட்பாங்க. இப்படி குறை சொல்ற மனிதர்களுக்கு மத்தியிலும் நாம சிறப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டணும். ஸோ தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஓங்கு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஓங்கு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பரிபாடல் தான் சரியான ஆன்சர். கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. ஒத்த என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஒத்த அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அது பதிற்றுப்பத்து அப்படின்றதான் சரியான ஆன்சர். நல்ல என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? நல்ல அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா கீழே ஆன்சருக்கு பாருங்க, குறுந்தொகை. குறுந்தொகைன்றதான் சரியான ஆன்சர். நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தாள் என்று அழைக்கப்படுகிறது. தாள். கீரை, வாழை முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீரை, வாழை முதலியவற்றின் அடி தண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி கோல் என்று அழைக்கப்படுகிறது. கோல். குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தூறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தூறு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு பாடுனவங்க யார் அப்படின்றதான் கொஸ்டின். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார் தான் பாடியிருக்காங்க. பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நண்பா, நண்பி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓ, ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.